ஓகே, நம்ம வார்த்தைக்குள்ளாக போவோம். ஐசையா 41:10. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். நீதியின் வலக்கரத்தினால். ஆமென். அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். தேவனுடைய வலக்கரம், அது நிறைய இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், அதை பார்த்துருப்போம் இல்லையா? தேவனுடைய கை என்னை பிடித்திருக்குன்னு சொல்லுவோம். வலக்கரம்னால என்ன பண்ணுறாராம், அவர் தாங்குறாருன்னு படிச்சிருக்கோம். எவ்வளவோ பார்த்துருக்கோம். என்னது அது? தேவனுடைய கரம்னா என்ன? அது ஒரு மனுஷன் கூட இருந்தால் அந்த மனுஷனோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? இதை தான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென். குட். நீதியின் வலக்கரம். முதல்ல ஆரம்பிக்கும் போதே அது வெறும் என்ன சொல்லிடல, வலக்கரம்னு சொல்லிடல. என்னது? நீதியின் வலக்கரம். அது ஒரு அருமையான ஒரு வார்த்தை, நீதின்றது. அண்ட் அது ஒரு டேஞ்சரஸான ஒரு வார்த்தையும் கூட இல்லை? அப்போ நமக்கு அது ஒரு நீதியின் வலக்கரம். நமக்கு எதிரில் நிற்கிறவங்களுக்கு அது ஒரு நீதி இல்லையா? நீ தப்பு பண்ண அடிச்சிருவேன் அப்படின்ல. ஆனால் தேவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் அது நம்மளை நியாயம் தீர்க்கவோ, இல்லை நீ நல்லவன் நீ கெட்டவன் நான் நீதி நீ பாவி அப்படின்ற ஒரு நீதி அது கிடையாது. இதுவே முதல்ல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இல்லையா? நிறைய பேர் நம்ம எப்பவுமே சொல்லுவோம், இயேசு கிறிஸ்துக்கிட்ட போயிட்டு நம்ம எவ்வளோ பெரிய பாவின்னு நம்ம ஞாபகப்படுத்தக்கூடாது. ஆமென். நிறைய பேரோட ஜபத்தை பார்த்தாலே எப்படி இருக்கும், ஐயா நான் ஒரு பாவி அப்படி. அவருக்கு நம்ம பாவின்னு நல்லாவே என்ன பண்ணுவோம், தெரியும், நல்லாவே தெரியும். ஸோ அதனால் நீதியின் வழக்கரம்னு ஒன்று பயந்துடக்கூடாது. ஐயோ அப்போ ரொம்ப நீதியான ஒரு மனுஷன், நான் இந்த மாதிரி இருக்கேன், நான் அங்கே போனால் இந்த தெய்வம் என்னை அடிச்சிருமோ? நோ, இது உங்களை அடிக்கிறதுக்காக ஓங்கப்பட்ட ஒரு கை அல்ல. இது நீங்கள் கீழே விழும் போது, நீங்கள் அழும் போது, உங்கள் ரகசியத்தில் நீங்கள் இருக்கும் போது உங்களை தொடக்கூடிய ஒரு கை. நீதியின் வலக்கை இல்லையா? தேவனுடைய ரைட் ஹேண்ட். திருப்பி படிங்க பிரதர் அந்த 10வது வசனத்தை. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். போதும். முதல்ல எடுத்தோடனே என்னது? நீ பயப்படாதே. ஆமென். முதல் முறை தேவனுடைய ஒரு கை அப்படி வந்த பிறகு அவங்க சொல்கிறாங்க, நீ என்ன பண்ணிடாத, பயப்படாத. சின்ன வீட்டில் இருக்க சின்ன பசங்கக்கிட்ட இது ஒரு சைக்கலாஜிக்கல் டெஸ்ட்டு. நாங்கள் கிளினிக்கெலாம் யாராவது குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தால் யாராவது அப்யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்குறதுக்கு இதை பண்ணுவோம். என்ன பண்ணுவோன்னா பக்கத்தில் போய் டக்குன்னு இப்படி கை என்ன பண்ணுவோம், தூக்குவோம். அது அப்படி பயந்துடுச்சுன்னா என்ன புரிஞ்சுப்போம், ஓகே இது ஏதோ சரியில்லை, யாரோ இந்த குழந்தை என்ன பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுப்போம். அப்போ உடனே அவன் கை பக்கத்தில் இப்படி போய் கை இப்படி பண்ணுறது அவன் பயப்படாமல் அவன் பாட்டு விளாட்னு இருந்தான்னா ஓகே, நல்ல ஹெல்த்தி என்விரான்மெண்ட்டில் இருக்கான். அப்போ தேவனுடைய கை ஒரு மனுஷங்கிட்ட வரும்போதே அவன் பயப்படுறான்னா அதுலேயே நம்மளுக்கு என்ன பண்ணிடும், தெரிஞ்சிடும். ஓகே, இவங்க தேவனை அப்பாவாக பார்க்குறாங்களா இல்லை ஒரு பூதாகாரமான ஒரு விஷயமா பார்க்குறாங்களான்றது அதுலேயே என்ன பண்ணிவிடும், நம்மளுக்கு தெரிஞ்சிடும். தேவனுடைய கை உன் மேலே இருக்கும் அப்படின்னா பதறக்கூடிய ஆட்களும் விசுவாசிகளும் இன்றைக்கும் என்ன பண்ணுறாங்க, இருக்க தான் செய்கிறாங்க. ஆமென். இந்த ஜெபம் பண்ணும் போது சொன்னார், வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். ஆமென். இன்றைக்கி எத்தனை பேரோட வாழ்க்கையில் வெளிச்சம் முழுசாக வாழ்க்கையில் வந்துட்டுமானா, இல்லை கொஞ்சோண்டு இருட்டு என்ன பண்ணிட்டோம், அப்படி இருக்கட்டும், முழுசாலாம் என்ன பண்ண வேண்டாம், வெளிச்சமாக மாற வேண்டாம். எனக்கு ஒரு ப்ரைவசி வேணாமா, எனக்கு ஒரு இது வேண்டாமா? அது மாதிரி வலக்கரம் தேவன் ஒரு மனுஷனை தொடுமானால் அதில் பயம் என்ன பண்ண வேண்டாம், இருக்கவே வேண்டாம். அந்த கரம் உங்களை 4 பேர் முன்னாடி கை காமிச்சுதோ இவன் தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக அது என்ன பண்ணல, இல்லை 4 பேர் முன்னாடி இதோ இவ தான் இன்னைக்கு அப்படி பேசினா அப்படின்னு சொல்கிறதுக்கு அது இல்லை. 4 பேர் முன்னாடி உங்கள் கையை பிடிச்சி தூக்கி இதுதான் என் மகன், இதுதான் என் மக, உங்களை சொசைட்டியில் உயர்த்துக்கு தான் இந்த கையே தவிர 4 பேர் முன்னாடி உங்களை குறை சொல்ல பாயிண்ட் பண்ணுறதுக்கு இந்த கை இல்லை. தேவனுடைய கைகளை பார்த்து பயப்பட வேண்டாம். ஆமென். இயேசுவின் பரிசுத்த ரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்டு இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் அவளோட குமாரர்கள், அவளோட குமாரத்திகள். குமாரனும் குமாரத்தியும் தேவனோட கைகளை பார்த்து என்ன பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம். எரிகோ பட்டணத்தை பற்றி படிக்கிறோம் இல்லையா? தேவன் அதை என்ன பண்ணாராம், ஒன்றுமே இல்லை அடித்து போட்டார். அவங்க பயப்படணும். ஆமென். உங்களுக்கு முதிராக உங்களோட வாழ்க்கைக்கு முன்னாடி ஒரு பெரிய மதில் சிவராக ஒருத்தன் நிற்பானா அவன் என்ன பண்ணணும், அவன் பயப்படணும். தேவனோட கை என்ன பண்ணிடும், அடித்து போட்டுடணும்னு அவன் பயப்படணும், நம்ம பயப்பட வேணாம். ஸோ திருப்பி படிங்க. இன்றைக்கி நீங்கள் அதை திருப்பி படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன். தேவனுடைய கை உங்கள் மேலே இருக்கிறதுக்கு முதல் ரீசனை தெரியுமா,
நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்கிறது தான். அப்படியே கவலையில் அப்படியே உட்காந்துட்டு கண்ணீர் அப்படியே ஒழுக ஒழுக அப்படியே உட்காந்துட்டே இருப்போம். இங்கே ஒரு கை வந்து தொடும். அவன் அவ்வளோதான். சொல்லும் போதே எனக்கு அப்படியே புல்லரிக்குது. அவ்வளோதான். என்ன பண்ணுறது, காலையிலேருந்து இந்த ஆஃபீஸில் அலைஞ்சுட்டு இருக்கேன், என்ன பண்ணுறதுனே தெரில, எனக்கு ஒருத்தனும் உதவிக்கு வர மாட்டான்னு அப்படி கண்ணை மூடும்போது அப்படியே ஒரு கை வந்து ஷோல்டரில் அப்படியே இருக்கும். அவ்வளோதான். எல்லாம் மாறிடும் அன்னிலேருந்து இல்லை. ஆமாம், எதெல்லாம் தடைப்பட்டுச்சோ அதெல்லாம் நடந்துடும். எந்த எரிகோ சுவர்லாம் முன்னாடி இருக்கோ எல்லாம் முடிஞ்சு போயிடும். போன தாட்டி பேசும்போது பார்த்தோம், 5 ராஜாக்கள் எங்கே இருந்தாங்க? குகைக்குள்ளே. எல்லாம் குகைக்குள்ளே போ. அவ்வளோதான். அவன் தேவன் உங்களோடு இருக்கிறார்ன்றதுக்கு முதல் சிம்டம் என்னென்னா, தேவனுடைய கை என்ன பண்ணோம்? மேலே வந்து இருக்கும். உங்கள் குடும்பத்து மேலே இருக்கும், உங்கள் மேலே இருக்கும், உங்களோட வேலைகள் மத்தியில் இருக்கும். தேவனோட கை ஒருத்தன் மேலே இருக்குமானா அது சாட்சி. எதுக்கு? இத்தனையும் படைத்த, பூமியும் பரலோகத்தையும் படைத்த தேவன் என்னோடு நிற்கிறார்ன்றதுக்கு சாட்சி என்னன்னா, என் மேலே அவருடைய கை இருக்கும். அது ரொம்ப ரொம்ப சமாதானத்தை தரக்கூடியதான ஒரு வார்த்தை. ஆமென். இந்த உலகத்தில் நிறைய விதமான மோட்டிவேஷன்ஸ் இருக்குது. ஆமென். இப்போ அடுத்தடுத்து வசனங்க 5வது வசனத்துலேருந்து 7வது வசனம் வரைக்கும் படிங்க பிரதர். தீவுகள் அதை கண்டு பயப்படும், பூமியின் கடையாந்தரங்கள் நடுங்கும். அவர்கள் சேர்ந்து வந்து ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசை செய்து திடன்கொள் என்று சகோதரனுக்கு சகோதரன் சொல்லுகிறான். சித்திர வேலைக்காரன் தட்டானையும் சுத்தியாலே மெல்லிய தகடு தட்டுகிறவன் அடைக்கல்லின் மேல் அடிக்கிறவனையும் உற்சாகப்படுத்தி இசைக்கிறதற்காக பக்குவம் என்று சொல்லி அதை அசையாதபடிக்கு அவன் ஆணிகளால் அதை இறுக்குகிறான். என் தாசனாகிய இஸ்ரவேலே. போதும், தேங்க்யூ. என்னன்னே புரியல. ஒன்றும் இல்லை. அங்கே வந்து ஒரு அந்நிய தேவனை செய்யக்கூடிய ஒரு ப்ராக்டிஸை சொல்கிறாங்க. ஆமென். அப்போ 4-5 கிராஃப்ட்ஸ்மேன் சேர்ந்து என்ன பண்ணணும், செய்யணும். ஒருத்தன் வந்து வுட்டில் வேலை செய்கிறவனாக இருப்பான், இன்னொருத்தன் மெட்டலில் வேலை செய்கிறவனாக இருப்பான், இன்னொருத்தன் ஆணி அடிக்கிறவனாக இருப்பான். இப்படி ஒருத்தன் செய்கிறது, அந்த ப்ராசஸை தான் என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்கு. அப்போ அந்த 6வது வசனத்தை திருப்பி வாசிங்க பிரதர். ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசை செய்து, ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசை செய்து. இதுதான் இன்றைக்கி இந்த உலகத்தோட மோட்டிவேஷன். நீங்கள் என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க, வந்து ஒன்றும் இல்லை, ஆமாம் சரியாயிட்டா, எல்லாம் இது இல்லை. ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசை செய்து. அந்த ஒத்தாசையினால் எதனா பர்வதம் மாறப்போதானா? இன்னும் மாறாது. ஆமென். என்னங்க மேலே நின்று இவ்வளோ டீமோட்டிவேட்டிங்காக பேசுகிறீங்க அப்படின்னா, உலகத்தோடைய மோட்டிவேஷன் காதுகளுக்கு தான் அது நல்லது, அவ்வளோதான். ஆமென். ஒரு நாள் உங்கள் இருதயத்தை அது என்ன பண்ணும்? பயப்படாமல் பதறாமல் ஓரளவுக்கு என்ன பண்ணிக்கலாம், சமாளிச்சுக்கலாம், அவ்வளோதான். வெளி உலகத்தில் எதையாவது ஒன்றத்தை நவுத்துமா, ஒரு மலையை உடைக்குமா, ஒரு பர்வதத்தை பிரிக்குமா, ஏதாவது ஒன்று பண்ணுமானா? ஆமாம், அவ்வளோதான். அவங்க என்ன பண்ணிப்பாங்களாம், ஒருவரை பிடித்து எல்லாம் ஒன்றும் இல்லை, குட் குட், நீ நல்லா பண்ணிட்ட அப்படின்னு இருப்பாங்களாம், அவ்வளோதான். ஆமென். நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து என்ன கேட்போம், பார்க்க எப்படி இருக்கேன், நல்லா இருக்கிறேன்னா அப்படின்னு. இது வரைக்கும் யாராவது அப்படி கேட்டு உங்கள் கண்ணு முன்னாடி நல்லா இல்லை அப்படி சொல்லியிருக்காங்களா? யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அப்போ இந்த உலகத்தோடைய மோட்டிவேஷன், இந்த உலகத்தோட எல்லாம் சரியாயிடுன்றதெல்லாம் ஒரு லிமிட் தான், அவ்வளவுதான். அது உண்மையும் தாண்டாது. உலகத்தில் இருக்க எந்த விஷயத்தை என்ன பண்ணாது, நவுத்தாது. அது அவ்வளோதான். மனிதனுடைய பொய்யான வாக்குகளை நம்பிக்கொண்டு அதுலேயே அதை பிடிச்சி கொண்டே போகிறதில்ல. ஒரு நம்மளுக்கு ஒரு சேஃபான ஒரு ஃபீலிங். ஓகே, எதுவும் ஆகாது, இல்லை அவர் சொல்லிட்டாரு, எதுவும் ஆகிடாது. அடுத்த வசனம் படிங்க, 7வது வசனம் படிங்க. சித்திர வேலைக்காரன் தட்டானையும் சுத்தியாலே மெல்லிய தகடு தட்டுகிறவன் அடைக்கல்லின் மேல் அடிக்கிறவனையும் உற்சாகப்படுத்தி இசைக்கிறதற்கான பக்குவம் என்று சொல்லி அதை அசையாதபடிக்கு அவன் ஆளிகளால் அதை இறுக்குகிறான். ஆமென். அது அசையாமல் இருக்கிறதுக்கே இவன் தான் அதுக்கு என்ன பண்ண வேண்டியது இருக்குது, ஆணி அடிக்க வேண்டியது இருக்குது. ஆமென். அந்த மாதிரி தான் மனிதனுடைய மோட்டிவேஷன், மனிதனுடைய செக்யூரிட்டி எல்லாம் எப்படின்னா இப்படி தான். உங்ககிட்ட ஒரு 1/2 மணி நேரம் பயங்கரமாக பேசியிருப்பாங்க, அடுத்து கொஞ்ச நேரம் நீங்கள் போயிட்டு அப்புறம் உங்கள் இஎம்ஐ என்னாச்சு ஒரு வார்த்தை கேட்டு பாருங்க. போன வாரம் நீங்கள் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லியிருந்தீங்களே பிரதர், எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான். அவங்க இவ்வளோ நேரம் கொடுத்த மோட்டிவேஷன் எல்லாம் அப்படியே மாறிடும். ஆமென். அப்போ உலகத்தோடைய மோட்டிவேஷன் இவ்வளோ தான். அந்த ஒரு வரியில் அது முடிஞ்சிடும். அது அசையாமல் இருக்கிறதுக்கே இவன் தான் என்ன பண்ணணும், போய் ஆணி அடிச்சுட்டுருக்கணும், அவ்வளோதான். அதால் உங்களை காப்பாற்ற முடியுமானா முடியாது, ஒன்றும் முடியாது.
ஆனால் தேவன் கூட இருந்தால் என்னன்னு பாருங்கள். அடுத்தடுத்த வசனங்கள் வாசிங்க. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். அடுத்து 10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். இதுதான் தேவன் கூட இருந்தா. ஆமென். அவர் நீதியின் வலக்கரம் தொட்டா அதுலேருந்து என்ன வரும்? பலன் வரும். நீ பயப்பட தேவையில்லை, உனக்கு பலனை நான் கொடுத்துருவேன். சமுத்திரங்கள் இருந்தாலும் சரி, எரிகோகள் இருந்தாலும் சரி, மலைகள் இருந்தாலும் எல்லாம் பேர்ந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆமென். அவர் வந்து வெறும் உங்கள் காதுக்காகவும் உங்கள் மனதில் இருக்க பயம் போகிறதுக்காகவும் பொய் சொல்ல அவர் மனுபுத்திரன் அல்ல. இன்னைக்கு மகன் நல்லா தூங்கட்டும் எல்லாம் சரியாயிடுமா அப்படி சொல்கிறவர் இல்லை. அவர் சரியாயிடும்னு சொல்லிட்டாருன்னா அது சரியாயிடும். ஆமென். அவர் வாக்கு கொடுத்துட்டாருன்னா அந்த வாக்கை உடைக்கிறதுக்கு இங்கே எந்த கொம்பும் உலகத்தில் இல்லை. ஆமென். அப்போ இதுதான் மனிதன் வந்து உங்களுக்கு தைரியம் கொடுக்கறதுக்கும் தேவனுடைய வழக்கரம் உங்ககிட்ட இருக்கிறதுக்குமான வித்தியாசம். இதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம என்ன பண்ணிடலாம்? கிளியர் ஆகிடலாம். இன்றைக்கும் மனிதனுடைய எம்டி வேர்ட்ஸை தேடி ஓடுகிற கூட்டம். ஒரு வசனம் வந்ததுக்கு அப்புறமா கூட கால் பண்ணி எனக்கு இப்படி ஒரு வசனம் வந்துச்சு, கரெக்டு தானா? ஆமே. ஒரு மனுஷன் என்ன பண்ணிடணும்? அதை வேலிடேட் பண்ணணும். மனுஷன் வந்து எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாது. அது சொன்னால் தான் நம்மளுக்கு ஒரு நிம்மதி. ஆமே. இன்னைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாதீங்க. தேவனுடைய வழக்கரம் உங்களை தொட்டது. தொட்ட மாத்திரத்தில் எல்லாம் என்ன பண்ணிடுமா? மாறிடும். ஆமேன். படிங்க, அந்த 8வது வசனத்தை படிங்க, 9வது வசனத்தை படிங்க. சாரி. நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து, பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உங்களை எடுத்து, அந்த வழக்கரத்துக்கூட பவரை பாருங்களேன், கேப்பபிலிட்டியை பாருங்கள். எந்த கார்னரில் இருந்து ஆஃப் த வேர்ல்ட்லேருந்து வேணால் அதை என்ன பண்ணுமா? கொண்டு வந்துடும். கடையாரங்கள்லேருந்து உன்னை என்ன பண்ணும்? நவுத்தி கொண்டு வந்துடும். எனக்கு இவனை தெரிஞ்சால் தான் வர முடியும், அவனை தெரிஞ்சால் தான் வர முடியும். இங்கே போனோன்னா இதெல்லாம் இருக்குது, ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. கடையாரந்தங்கள்லேருந்து என்ன பண்ணுமா? பிடிச்சி வலிச்சு என்ன பண்ணிட்டோம்? கொண்டு வந்து நடுவில் நிறுத்திட்டு இங்கே இனிமேட் நீ தான் வந்து கொண்டு வந்து வச்சிடும். ஆமேன். இப்போ அப்படியே நான் ரூமில் மைக் கொடுத்துட்டு இப்போ ஒருத்தர்கிட்ட நீங்கள் எங்கேருந்து வரீங்க, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, உங்கள் பூர்வீகம் என்ன, உங்கள் தாத்தா எங்கே, இப்படியே நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே வந்து நான் இங்கே தான் சொல்ல மாட்டீங்க. ஆமேன். எல்லாரும் ஒரு எக்ஸ்டெண்ட் ஆஃப் தி எர்த்லேருந்து தான் என்ன பண்ணியிருக்கீங்க? இங்கே வந்திருக்கீங்க. ஒரு ஊர், ஒரு நாடு இல்லை, ஒரு இடத்துலேருந்து தான் எல்லோரும் இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? வந்திருக்கோம். இந்த நான் எங்கள் தாத்தா விஷயங்கள்லாம் எடுத்து பார்த்தா சேலம் இல்லை, சேலம்லேருந்து சம்மந்தமே இல்லாமல் கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டி வச்சுருக்காரு. இப்போ உங்களை எல்லாரும் கேட்டால் உங்கள் ஊர் பேர் போட்டுக்கோங்க. அங்கேருந்து இங்கே கொண்டு ஏன் கொண்டு வரணும்? உங்களை மகிமைப்படுத்த அவர் கொண்டு வந்திருக்கிறார். உங்களுடைய விஷயங்கள் தடைப்படாமல் நடக்க உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். எல்லா மூளையிலேருந்து முடிச்சுலேருந்து எல்லா இடத்துலேருந்து என்ன பண்ணுவாராம்? கொண்டு வரக்கூடிய ஒரு கை. அந்த கை பிடிச்சிடுச்சுன்னா அவ்வளோதான், அது பாட்டு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? நம்மளை கொண்டு போயிட்டே இருக்கும், நம்ம கூட போயிட்டே இருக்க வேண்டியதுதான். முன்னாடி எந்த மதுலும் நிற்க முடியாது, எந்த மனுஷனும் நிற்க முடியாது, முக்கியமாக எந்த ராஜாவும் நிற்கவே முடியாது. ஆமேன். அப்போ இந்த இடத்துக்குள்ளே வரணும்னா இவன் தேவை, இது தேவை. நோ, என் கூட ஒரு கை இருக்குது, அது என்னை பிடிச்சிருக்கு, அது என்னை எல்லா இடத்துக்கும் என்ன பண்ணும்? கொண்டு போகும். அது என் கூட இருக்கும் போது இங்கே உங்களுக்கு வழி இல்லைன்னு எதுவும் என்ன பண்ணிட முடியாது, என்கிட்ட சொல்லிடவே முடியாது. ஆமேன். 9வது வசனம் திருப்பி படிங்க பிரதர். நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். ஆமேன். எவ்வளோ மதுரமாக இருக்குல்ல கேட்க. நீ என் தாசன் சொல்லுங்க. குட். நான் உன்னை வெறுத்து விடவில்லை. இதை மனுஷனே சொல்ல மாட்டான். ஆமேன். ஒரு தேவன் என்ன பண்ணுறாராம்? உங்களை கடையாரந்துகளிலிருந்து கூட்டு வந்தது மட்டும் இல்லாமல் நீ என்னுடைய தாசன். ஆமேன். நான் உன் தேவன், நான் உன்னை வெறுக்கவே மாட்டேன். உங்களை பற்றி ஒரு 100%
உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் கிட்ட இன்னைக்கு போய் சொல்லி பாருங்க. ஆமென். சரி வேணாம், நீங்கள் ஒத்தி யாரு கண்ணுக்கும் தெரியாமல் வச்சிருக்க ஒரு 10% இருக்கும்ல, அதை மட்டும் சொல்லி பாருங்க. நான் உன்னை வெறுத்தேன் அப்படின்னு வரும். ஆமென். வாழ்க்கையில் நம்மளுக்கு ரொம்ப பிடித்த மனுஷங்கிட்ட கூட காட்ட முடியாத பகுதின்னு ஒன்று இருக்குது. இதை நான் யாருக்கிட்ட என்ன பண்ணிட முடியாது, காட்டிட முடியாது, சொல்லிட முடியாது. அவ்வளோதான். ஆமென். அதை தெரிந்த தேவன் இன்னைக்கு சொல்கிறாரு, நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், வெறுக்கவே மாட்டேன். இதுதான் இதோடைய அன்பு. உலகத்துக்கிட்ட மறைத்து தான் வைக்க முடியும், வேறு எதுவுமே என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. எங்களை பற்றி முழுவதுமாய் தெரிந்த தேவன் சொல்கிறாரு, நான் உன்னை வெறுக்கலாம் மாட்டேன். நீ எப்படி நினச்சிக்காத, நான் என்ன பண்ண மாட்டேன், உன்னை வெறுக்க மாட்டேன். அப்போது தேவனுடைய வழக்கரம் உங்கள் மேல் இருக்குமானால் அது ஒன்றுத்தோட ப்ரூஃப். எதோட ப்ரூஃப் தெரியுமா? அவர் உங்களை வெறுக்க மாட்டார். நீங்கள் போன வாரம் செஞ்சது அவருக்கு தெரியும், இன்னைக்கு காலைல நீங்கள் என்ன யோசித்தீங்கன்னு தெரியும். அவருக்கு மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் இந்த பிரபஞ்சத்திலேயே இல்லை. ஆமென். இது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இன்னமும் அவரோட வழக்கரம் உங்ககிட்டேருந்து விலகாமல் உங்கள் மேலே என் மக அவ்வளோதான். அது என்றைக்கும் மாறாது. அது ஒரு சத்தியம். ஆமென். மனிதனிடத்தில் ஒரு 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 வித்தியாசமான ஒரு புத்தி இருக்குது. எந்த விலங்குகிட்டையும் இல்லாத ஒரு புத்தி. என்ன தெரியுமா? என்னது? என்ன கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்? குறை பேசுறது. ஆமென். எந்த விலங்கும் இன்னொரு விலங்கை பற்றி பின்னாடி போய் என்ன பண்ணாது, குறை பேசாது. மனுஷன் என்ன பண்ணுவான், பின்னாடி போய் குறை பேசுவான். அந்த குறை பேசுறதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? உங்களை பற்றி வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிஞ்சதை யார்கிட்டயாவது போய் குறை பேசுவாங்களா? பேசுவாங்களா? மாட்டாங்க. இப்போ நான் மன்னிச்சுக்கோங்க பிரதர், இப்போ நான் ஜோயல் அண்ணாவை பற்றி யார்கிட்டயாவது குறை பேசணுன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதை போய் நான் அவர்கிட்ட, அவர் எல்லா சண்டேவும் வெள்ளச்சட்டை போட்டுன்னு வர, இதை போய் சொல்லுவேன். அவரை பற்றி யாருக்குமே தெரியாது எதனா ஒன்று எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா இப்போ எனக்கு என்ன ஆகிடும், ஓகே யாருக்கிட்ட சொல்லலாம், யாருக்கிட்டையாவது இதை நான் என்ன பண்ணணும், ஜூஸியாக இருக்குது, சீக்கிரம் போய் யாருக்கிட்டையாவது என்ன பண்ணிடணும், கக்கிடணும், சொல்லிடணும். உங்களை பற்றி எல்லாம் தெரிந்து தேவன் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, உன்னை நான் வெட்கப்படுத்த நான் உன்னை கூட்டிகிட்டு வரல. எல்லாம் தெரியும். ஆமென். சுவாரஸ்யமாக ஒரு கான்வர்சேஷன் போகணுன்னா என்ன பண்ணலாம், அவர் எடுத்து விடலாம். எல்லாம் தெரியும். அவர் சொல்கிறாரு, ஒருத்த முன்னாடி கூட நான் என்ன பண்ண மாட்டேன், வெட்கப்படுத்த மாட்டேன். உன் தலை ஒரு இடத்துல கூட என்ன ஆகிடாதான், கீழே போயிடாது. தலை நிமிர்ந்து தான் என்ன பண்ணுவோம், இருப்போம். ஐ ஹாவ் பிளான்ஸ் டு ப்ராஸ்பர் யூ, நாட் டு புட் யூ டு ஷேம். உன்னை வெட்கப்படுத்துறது என் பிளானே இல்லை. உன்னை ப்ராஸ்பர் பண்ண போகிறேன், உனக்கு மகிமையை தர போகிறேன், உன்னை பெரிய ஆளாக ஆக்க போகிறேன். இதை யார் சொல்கிறா? என்னை பற்றி நல்லது மட்டும் தெரிஞ்ச ஒரு தேவன் வந்து சொல்கிறாரா? இன்னும் என் அழுக்குகள் எல்லாம் தெரியும், என் குப்பை எல்லாம் தெரியும். ரகசியத்தில் என் வாயிலேருந்து என்ன வார்த்தை வருதுன்னு தெரியும். ஒரு வண்டி அப்படி போயிடுச்சுன்னா என் கோவத்தில் எனக்கு என்ன வார்த்தை வரும்னு தெரியும், மனசில் என்ன நினைக்கிறேன்னு தெரியும். எல்லா அழுக்கையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த தேவன் சொல்கிறாரு, உன்னை நான் வெட்கப்படுத்த மாட்டேன். ஐ வில் நாட் ரிஜெக்ட் யூ. இது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. எந்த மனுஷனாலும் இதை சொல்லக்கூடாதுன்னு இதுக்காக தான் என்ன பண்ணேன், சொன்னேன். பின்னாடி பேசுகிற மனிதர்கள்கிட்ட இன்னொரு ஒரு புத்தியும் இருக்குது. பின்னாடி ஒரு மாதிரி பேசிட்டு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ஆமென். இரட்டை வேஷம் போடக்கூடிய தேவன் அல்ல. ஆமென். அந்த கை எல்லார் முன்னாடியும் உங்கள் கூட பாசமாக இருந்துட்டு ரகசியமாக இருக்கும் போது ஓங்கி டபால் டிமால், அது இருட்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும், வெளிச்சத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இருட்டில் நீங்கள் அழும் போது உங்கள் கண்ணை தொடச்சி விடுதுன்னா, வெளிச்சத்துலேயும் 4 பேர் முன்னாடி நீங்கள் அழுதிங்கன்னா அங்கே என்ன பண்ணுவோம், கண்ணை தான் தொடச்சி விடும். நீங்கள் ஸ்டேஜுக்கு வெளியே இல்லை 4 பேர் கண்ணுக்கு முன்னாடி இல்லாத போது ஒரு மனுஷங்கிட்ட எப்படி வேணால் என்ன பண்ணலாம், பேசலாம். உள்ளே வந்து 4 பேர் முன்னாடி எதனா சொல்லி பாருங்கள், உடனே என்ன ஆகிடும் ஃபேஸு. ஆமென். இந்த மாதிரி தேவன் அல்ல. ரகசியங்கள்லையும் ஒரே தேவன், இருட்லேயும் ஒரே தேவன், வெளிச்சத்துலேயும் ஒரே தேவன். அந்த கை இன்னைக்கு உங்களை 4 பேர் முன்னாடி உயர்த்திட்டு நாளைக்கு திடீர்னு உங்களை கீழே போட்டுமே அதெல்லாம் பண்ணாது. ஆமென். இந்த கை மாறாத கை. இது ஒரே பக்கம்தான், இதுக்கு 2 பக்கம்லாம் ஒரே பக்கம்தான்.
இதுக்கு வேற ஒரு மைண்டு, வேற ஒரு ஆல்சர் எதுவும் கிடையாது. ஒன்றே ஒன்று, என்னது? உங்களை உயர்த்தணும், அவ்வளோதான். உங்களை பாதுகாக்கணும், உங்களை உயர்த்தணும், உங்கள் குடும்பத்தை உயர்த்தணும், உங்கள் படிப்பை உயர்த்தணும், உங்கள் ஃபைனான்ஸை உயர்த்தணும், 4 பேர் முன்னாடி உங்கள் பேரை உயர்த்தணும். என் மகன் அவன் இப்படி தான் இருக்கணும். இதுதான் அந்த கையோட மோட்டிவ். ஏன் எங்கேயோ இந்த கை, நான் எங்கேயோ இருந்தேன், எங்கேருந்தோ கூட்டிகிட்டு வந்து இங்கே நிப்பாட்டிடுச்சு, இப்போ உயர்த்தணும் சொல்லுது. ஏன்? அப்படி என்ன என் கூட இருக்க சக மனுஷனுக்கு இல்லாத பாசம் இந்த கைக்கு எங்கேருந்து? என்ன? ஜான் 3:16. ஆமென். எடுங்க படிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். அவ்வளவுதாங்க. இதில் பெருசாக ஏதோ புரிஞ்சு படித்து டீகோட் பண்ணி ஏன் இந்த கை என் கூடயே வருது, இவ்வளோதான். அந்த கை உங்களை அவரோட குமாரனாக பார்க்குது, குமாரத்தியாக பார்க்குது. அவரோட சொந்த பேரான குமாரனை உங்களுக்காக பலி கொடுத்த கை அது. அது ஏதோ இன்னைக்கு வந்து பிடிச்ச கை இல்லை. ஒரு 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 அம்மாவை கூப்பிட்டு கேட்டு பாருங்க, தெரியும். ஒரு சின்ன குழந்தை இருக்குது, ரோட் கிராசிங் வந்து உட்காந்துருக்கீங்க, ரோட் கிராசிங் பண்ணுறீங்க, கை விடுவீங்களா? எவ்வளோ பெரிய ஒரு ஆள், ஒரு மினிஸ்டர் வந்து சொல்லி ஏமா கை விடுமான்றீங்க, விட்டுருவீங்களா? நீங்கள் வாழ்க்கையிலே இப்படி ஒரு பர்சனை மதிக்கலைங்க, அப்படி ஒரு பர்சன் வந்து சொல்கிறாங்க டிராஃபிக்கில் கையை விட்டுருவீங்களா? சொந்த பேரான குமாரனை, தெய்வத்தை மனிதனாக வச்சு அடித்து கொலை பண்ணாங்க. அதுக்கு அந்த கை அலோவ் பண்ணுச்சு, விட்டுச்சு. யாருக்காகனா உங்களுக்காகவும் எனக்காகவும். அன்னைக்கு கிறிஸ்துவ கைவிட்ட அந்த கை இன்னைக்கு உங்களை தொடுது. இது பெரிய பாக்கியம். ஆமென். அவரை விழாயலம்பில் குத்தும் போது, அவர் தாடி முடியை பிடிச்சி இழுக்கும் போது, அவரை துப்பும் போது, மண்டையில் கொட்டும் போது, அந்த மலை மேலே மட்டுமே அத்தனை அவர் ஜேர்னி. பின்னாடி என்ன பண்ணிக்கிட்டே இருப்பான்? அடிச்சுக்கிட்டே வருவான், சவுக்க வச்சு அடிப்பான், ரத்தம் கிளியும், செத கிளியும். எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் அந்த கைக்கு? ஒரு இது முடிஞ்சு. ஆமென். அங்கெல்லாம் அந்த கை அங்கேருந்து விலகி, ஏன் இன்னைக்கு உங்களை தொடணும், அதுக்கு அன்னைக்கு அந்த கை விலகுச்சு. அதுதான் தேவன் உங்கள் மேலேயும் என் மேலேயும் வச்சுருக்க பாசம். அப்போ இன்றைக்கி உங்கள் மேலே ஒரு ஷோல்டரில் ஒரு கை வந்து இருக்குதுன்னா அது எதை தெரியுமா ப்ரூவ் பண்ணுது? என் சொந்த குமாரனை தாண்டியும் நான் ஒன்று என்ன பண்ணேன்? ஸ்நேகித்தேன். என் சொந்த குமாரனை கொடுத்து தான் இன்றைக்கி என்னால் என்ன பண்ண முடிச்சு, உன்னை தொட முடிச்சு. இல்லை தொட்டே இருந்திருக்க முடியாது. இது நம்ம நிறைய தாட்டி பார்த்துருக்கோம். பழைய ஏற்பாடெலாம் எடுத்திங்கன்னா டேபர்நாக்கிள்குள்ளே போகிறதுக்கு என்ன பண்ணுவாங்களாம்? ப்ரீஸ்ட்டுக்கு ஒரு கயிறு கட்டி தான் உள்ளே அனுப்புவான். ஏன்னா எதனா தப்பாக இருந்துச்சுன்னா என்ன ஆகிடும்? அவ்வளோதான், தேவ பிரசன்னம் அமுக்கிடும், முடிஞ்சு. அப்புறம் டெட் பாடியை தான் என்ன பண்ணணும்? வெளியே கயிறை வச்சு இழுக்கணும். அதனால் என்ன பண்ணுவாங்க? கயிறு கட்டி உள்ளே அனுப்புவாங்க. அன்னைக்கு அவ்வளோ பரிசுத்தமான ஒன்று, கொஞ்சோண்டு அழுக்கு இருந்தால் கூட அங்கே அந்த அழுக்கால் என்ன பண்ண முடியாது? நிற்க முடியாது. அவ்வளோ பரிசுத்தமான ஒரு கை இன்றைக்கி என்ன பண்ணுது? தோடுதுப்பா. எவ்வளோ பெரிய பாக்கியம் இதெல்லாம். ஆமென். அந்த பாக்கியம் எப்படி உண்டாச்சுங்க அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா அதுதான் ஜான் 3:16. உலகத்தில் அதை விட பெரிய ஒரு லவ் லெட்டர் கிடையாது. ஒரு காதல் போயம், ஒரு 3 வரி ஒரு போயம் சொல்லுங்கன்னா நீங்கள்லாம் இனிமேல் என்ன சொல்லணும்? ஜான் 3:16 எடுத்து என்ன பண்ணிடணும்? சொல்லிடணும். ஃபார் காட் சோ லவ் த வேர்ல்ட் அப்படின்னு. ஆமென். அது ஒரு காதல் அது. ஆமென். ஒன்றுமே இல்லாமல் இப்போ நீங்கள் 4 மனுஷங்கிட்ட நீங்கள் எல்லாரும் வெளியே போய் எத்தனையோ பேரை பார்க்குறீங்க, எத்தனையோ பேரை சந்திக்கிறீங்க. ஒரு காரணம் இல்லாமல் ஒரு காதல் கிடையாது. ஒன்று அழகாக இருக்கணும், படிச்சிருக்கணும், பணம் இருக்கணும், இல்லை பேச தெரியணும், ஏதோ ஒன்று என்ன பண்ணும் இருக்கும். காரணம் இல்லாமல் காதல் ஏது இல்லை. ஒரு காரணமும் இல்லாமல் அன்கண்டிஷ்னல் லவ் அப்படின்வாங்க. அப்படின்னா நான் கண்டிஷனே இல்லை, நான் அவனை முழுசாக என்ன பண்ணுறேன், என் புள்ள தான் நீ, அவ்வளோதான். அப்போ இன்னைக்கு நீங்கள் அழும்போது ஒரு கை வந்து உங்கள் கண்ணீர் எடுத்து விடுது, நடந்து பயத்தோடு அப்படியே பதட்டத்தோடு போயிட்டுருக்கீங்க, ஒரு கை வந்து தொடுதுன்னா இட் ப்ரூவ்ஸ் தட் யூ ஆர் இஸ் சன். நீங்கள் அவங்களோட பிள்ளைன்றதை அது ப்ரூவ் பண்ணுது.
தேவனுடைய கால் பாதம் வைக்கிற இடம் தான் பூமி அப்படின்னு ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென். தேவனுடைய பிள்ளை தேவனுடைய உலகத்தில் நடக்கிறதுனா எப்படி நடக்கணும்? இப்போ சும்மா ஒரு சின்ன கற்பனை யோசித்து பாருங்க. ஒரு அப்பாவுடைய ஒரு ஃபேக்ட்ரி இல்லை ஒரு கடை, ஒரு மளிகை கடை, ஒரு குழந்தை உள்ளே வருது, எங்கள் அப்பாவோட கடை அப்படின்னு தானே வரும். அது பயந்து பயந்து வருமா? இதை எடுத்துக்கிட்டு வா, அதை எடுத்துக்கிட்டு வா, எதனா கேட்கணும், அதை கொடு அப்படின்னும். ஆமென். அது பயந்து பயந்தெல்லாம் என்ன பண்ணாது, பேசாது. அங்கே நிறைய பேர் வருவாங்க, போவாங்க, வேலை செய்வாங்க. அதுக்கு ஒரு பதட்டம் என்ன பண்ணாது, இருக்காது. எதனா வேணும்னா எடுத்து சாப்பிட்றோம். அப்பா அது அப்பா பார்த்துப்பாரு, அவ்வளோதான். உங்கள் வீட்டில் எல்லோரும் பிள்ளைகள் இருக்கீங்க, கூப்பிட்டு உட்கார வச்சு கேளுங்க, எப்பா அடுத்த மாதம் ஃபீஸ் கட்டணும், என்னப்பா பண்ணலான்னு கேளுங்க. அப்பா பார்த்துப்பாரு, அவ்வளோதான். ஆமென். அப்போ இன்றைக்கி உங்கள் மேலே ஒரு கை இருக்குதுன்னா, உங்கள் குடும்பத்து மேலே ஒரு கை இருக்குதுன்னா, நீங்கள் இன்றைக்கி இந்த உலகத்தில் எப்படி நடக்கணும், எப்படி போகணும், எப்படி வரணும்? இது உங்கள் அப்பாவோட உலகம். ஆமென். நல்லா இருக்குல்ல சொல்கிறது? இது உங்கள் அப்பாவோடைய உலகம். இங்கே இருக்கிறது எல்லாம் உங்கள் அப்பா. அது எது வேணுனாலும் கேட்டால் அவர் என்ன பண்ணுவாராம், கொடுப்பாராம். ஆஸ்க் அண்ட் யூ ஷால் ரிசீவ். இன்றைக்கி உங்கள் மேலே ஒரு கை இருக்குமானால் அது இன்னொரு விஷயத்துக்கும் ஒரு சிக்னல். என்னென்னா, என்ன வேணுமோ போய் எடுத்துக்கோ. வாசனம் சொல்லுது, போய் அடித்து புசி அப்படின்னுது. போய் அடித்து என்ன பண்ணுமா, எது வேணுமோ போய் எடுத்துக்கோ, அடித்து கேள், சாப்பிடு, கேட்டால் கொடுப்பார். ஆமென். அடுத்த வசனம் வாசிங்க பிரதர். எஸ். இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லச்சை அடைவார்கள், உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். ஆமென். யோசித்து பாருங்கள், நீங்கள் ஒரு சின்ன குழந்தை ஓடி போய் அப்பாவோட கடையில் ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி எடுக்குது, அங்கே வேலை செய்கிற பையன் கை விடு அப்படின்னு அடிக்கிறான். நாளைக்கு அவன் அந்த கடையில் இருப்பானா? ஆமென். அப்பாவுடையதுன்னா அது மேலே ஒரு கர்வம் வரணும், அது மேலே ஒரு கண்ட்ரோல் வரணும். எந்த வெய் அங்கே அப்படின்னு சொல்ல கற்றுக்கணும். அத்தாரிட்டி இன் த நேம் ஆஃப் கிரைஸ்ட், அது ரொம்ப முக்கியம். ஆமென். இயேசுவின் நாமத்தினால சகலத்து மீதும் எனக்கு என்ன இருக்குது, அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென். அதிகாரத்தில் கேட்குறவன் எவனா போயிட்டு, சார் கொஞ்சம் அதை கொடுங்க அப்படி கேட்பானா? அதிகாரம் எப்படி வரணும்? வெய்யதாங்க, கிளம்பி இங்கேருந்து, இதுதானே அதிகாரம். ஒரு பாஸ்டர் என்ன பண்ணுவாராம், பேய் பிசாசு கிட்ட போயிட்டு, ப்ளீஸ் கொஞ்சம் அப்படி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன பண்ணுவாங்களாம், இயேசுவின் நாமத்தில் எழுந்து ஓடு பேச, அப்படி தானே சொல்கிறேன். அதிகாரம் அது. ஜபத்தில் கேட்கும் போது நம்மளே அறியாமல் சில எனக்காக கொஞ்சம் பண்ணுங்களேன். என்ன கொஞ்சம்? ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால எனக்கு இது என்ன பண்ணுங்க, செய்யுங்க, என் குடும்பத்துக்காக இதை செய்யுங்க. இந்த வாசலை தட்டினால் திறக்கும், நீங்களே இயேசுவின் நாமத்தினால இது என்ன பண்ணுங்க, திறங்க. அதிகாரத்தில் பறித்து கொள்ளுங்க. இது உங்கள் அப்பாவுடைய உலகம், மறந்துடக்கூடாது. இப்போ ஒரு டோரை திறக்கணும், ஒரு ஆஃபீஸில் ஒரு பாஸ்கி வேணும்ல, அதை வச்சா தான் திறக்கும். அந்த மாதிரி தான் ஒரு பாஸ்கி இங்கே இருக்குது. என்னது? தேவனுடைய வலக்கரம். உங்களுக்கு இங்கே மரியாதை இல்லாமல் இருக்கலாம், அதுக்கு மரியாதை இருக்குல்ல. இயேசுவின் நாமத்தில் இது வரணும்னா அது என்ன பண்ணணும், வரணும். அதிகாரத்தோடு போய் பறித்து பழுகுங்கள். ஆமென். தானியேல் எடுங்க. தேவனுடைய வலக்கரம் ஒரு மனுஷன் மேலே இருக்குமானால் அது எப்படியெல்லாம் போகணும். இல்லை வசனம் விடுங்க, நம்ம அப்படியே போகும். தானியேல் 5 நீங்கள் அப்புறம் போய் வீட்டில் போய் படித்து பாருங்கள், நேரம் குறைவாக இருக்குது. அங்கே நேபுகா மேஷா உங்கள் எல்லாருக்கும் என்ன பண்ணோம் தெரியும் இல்லை? ஆமாம், நேபுகா நேசாரோட பையனுடைய கதை. ஆமென். அவர் பேர் யாருக்கா தெரியுமா? ஆமாம், பெல்ஷாசார். ஆமென். பரவாயில்ல, வெரி பியூட்டிஃபுல். பாருங்கள், எங்கள் சர்ச் பாருங்கள் எவ்வளோ ட்ரெயின்டாக இருக்குது. பெல்ஷாசார். ஆமென். அப்போ அவங்க அப்பாவுக்கு அப்புறமா இவர் ராஜ்யபாரத்துக்கு என்ன பண்ணுறாரு, வராரு. அப்போ இந்த கதையை நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன், ஏன்னா நேரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போது வந்த பிறகு ஒரு நாள் என்ன ஆகுது, இவருடைய ஃப்ரெண்ட்ஸு நோபல்ஸ்ன்னு வாங்க. நோபல்ஸ்னால் இவர் பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெரிய ஆள் நினைக்கிறாங்களோ அவங்க, இவருடைய ஒய்ஃபு, இவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பெரிய ஒரு ஹாலில் விருந்து என்ன பண்ணுது, நடந்துக்கிட்டு இருக்கு. விருந்து நடந்துகிட்ருக்க இடத்துல
ரசங்கள், அதாவது திராட்சை ரசங்கள், ஒயின் குடிக்கிறதுக்கு டம்ளர் என்ன பண்ணலையா, காலி ஆயிடுச்சு. அதனால் எதை எடுத்துன்னு வர சொல்கிறாங்கன்னா, பா அப்போ என்ன எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்கன்னா, எருசலேம்லேருந்து இவங்க பிடித்த இந்த சர்ச்சில் யூஸ் பண்ணாங்க, அங்கே ஆலயம்னுவாங்க, அங்கே யூஸ் பண்ணக்கூடிய கப்ஸு பாத்திரம் கோல்டில் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லி அதில் என்ன பண்ணுறாங்களா, பருகிறாங்க. இன்னும் ஒரு அநியாயம் பாருங்க இல்லை, அதோடு பயங்கரமான ஒரு அநியாயம் அதுக்கப்புறம் நடக்குது. என்னென்னா, தங்கத்தோடையும் சில்வரோடையும் பிரான்ஸோடைய தெய்வங்கள்னு இவங்க அதுக்கெலாம் ஒரு தெய்வங்கள் வச்சுருப்பாங்கல்ல, அதுக்கு நன்றி சொல்லிவிட்டு அதுலேருந்து எடுத்து என்ன பண்ணுறாங்களாம், குடிக்கிறாங்க. அப்போது அந்த இடத்துல ஒரு கை என்ன பண்ணுச்சான், வெறும் ஒரு கை மட்டும் கண்ணுக்கு தெரியுது. அந்த ராஜாவுக்கு எப்படி இருந்திருக்கும், ஒரு கை மட்டும் என்ன பண்ணுது தெரியுது, வந்து செவுத்தில் என்னமோ என்ன பண்ணுது எழுதுது. ராஜாவுக்கு ஒன்றும் புரியல, அலறி போயாச்சு. வசனம் சொல்லுது, அவரோட முட்டியெல்லாம் ஆட ஆரம்பிச்சு இப்படியே என்ன பண்ணிட்டாராம், கீழே அவ்வளோ நிற்க கூட முடியல, அவ்வளோ பயம். அப்புறம் பேசிட்டே இருக்கும்போது இப்போ ஒரு கை வருதான், எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். ஆமே. அப்போ என்னமோ வந்து எழுதிட்டு போயிடுச்சு, கை எழுதிட்டு என்ன பண்ணிடுச்சு, கை மறைஞ்சு போச்சு. இப்போ இவருக்கு என்னன்னே புரியல. ராஜ்யபாரத்தில் இருக்கவங்க எல்லாரையும் என்ன பண்ணுறாரு, மேஜிக் தெரிஞ்சவங்க, பேய் பிசாசு தெரிஞ்சவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இது என்னது இது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதை அவருடைய ஒரு ஒய்ஃப் கேட்டுட்டு, உங்கள் அப்பா காலத்தில் தானியல்னு ஒருத்தன் இருந்தான், அவன் தான் உங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி விஷயத்துலலாம் என்ன பண்ணான், சூப்பராக கூடவே நின்னவன், பயங்கர ஞானம் உடையவன், அவனை என்ன பண்ணலாம் கூப்பிடலான்னு சொல்லிட்டு தானியல் என்ன பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க. அப்போ தானியலை கூப்பிடும்போது தானியல் இவரோட அப்பாவை பற்றி ஒரு சாட்சி என்ன பண்ணுறாரு, நேபுகாத்நேச்சாரை பற்றி ஒரு சாட்சி சொல்கிறார். நேபுகாத்நேச்சார் அவருடைய நல்ல டைமில் தேவனை எல்லா விதத்துலேயும் முன்னிலைப்படுத்தினதுனால அப்படின்னு அந்த வசனம் ஆரம்பிக்குது. ஆமென். எல்லா விதத்துலேயும் தேவனை முன்னிலையில் வைத்ததுனால இவர் யாரெல்லாம் வேண்டான்னு நினைக்கிறாரோ தேவன் வேண்டாமல் பண்ணிடுவாராம். இவர் யார் மேலாம் கருணை வரட்டும்னு நினைக்கிறாரோ அவங்க மேலாம் தேவன் என்ன பண்ணுவாராம், கருணை வைப்பாராம். யாரெல்லாம் ஹம்பிள் ஆக்கணும், இவன் ரொம்ப ஆடுறான், இவனை கொஞ்சம் என்ன பண்ணணும், மனசை கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறாரு, தேவன் என்ன பண்ணுவாராம், ஹம்பிள் ஆக்குவாராம். இவனுடைய சிந்தைகளை கூட தேவன் என்ன பண்ணிடுறாராம், செஞ்சிடறாரு. தேவனை இன்னைக்கு நீங்கள் முன்னிலைப்படுத்தினீங்கள் என்றால் உங்கள் மன விருப்பத்தை தேவன் அறிவார். அதன்படி காரியங்கள் என்ன பண்ணும், தானா நடக்கும். அந்த கையோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா, மனிதனுடைய மனதை, மனிதனுடைய மைண்ட் அது என்ன பண்ணிடும், மாற்றும். அதுக்கப்புறமா வசனம் படிச்சுட்டே போனீங்கன்னா, திடீர்னு இந்த சைடு ஒரு ராஜாவை என்ன பண்ணுவாராம் எழுப்பி, இவனுக்கு எதிராக யார் இருக்கானோ அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிப்பாங்களாம், இவன் அவனை காலி பண்ணிவிடுவான். ஆமென். இங்கே தேவன் வந்து நம்மளை போய் ஒரு பட்டயத்தை தூக்கிட்டு போய் என்ன பண்ண சொல்ல மாட்டார், சண்டை அதெல்லாம் எதுவும் நீ ஜோம் பண்ணு, நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். அந்த கையோட இன்னொரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இதுதான், மனதை மாற்றும் கை. ஆமென். யாராவது எதனா குடைச்சல் கொடுத்துட்டே இருக்காங்க, ஏதாவது ராஜா உங்களுக்கு எதிராக வந்துக்கிட்டே இருக்காங்கன்னா உங்கள் மனசில் நீங்கள் நினச்சிங்கன்னா போதும். ஆமென். அந்த கை அவரோட மனதை என்ன பண்ணிவிடுமா, கம்ப்ளீட்டாக மாற்றிடும். இன்றைக்கி வரேன்றவன் கால் பண்ணி, ஐயோ சார் இன்றைக்கி என்னால் வர முடியாது சார், அவனே என்ன பண்ணுவான், சொல்லுவான். ஆமென். அப்போ நேபுகாத்நேச்சார் அவன் எந்த ராஜாவை பிஹேட் பண்ணணும்னு நினச்சானோ தானாக தேவன் என்ன பண்ணிவிடுவாரான், அவனை காலி பண்ணிவிடுவாரான். இது எவ்வளோ பெரிய வரான்னு கொஞ்சம் என்ன பண்ணணும், யோசித்து பார்க்கணும். இன்றைக்கி உங்களுக்கு எனக்கும் அப்படி இருந்தால், நான் நல்ல யோசித்து தான் சிரித்தேன், இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் அப்படி இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்ல. நீங்கள் கொஞ்சம் கண்ணை மூடி யோசிக்கணும். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் ஆஃபீஸில், உங்கள் ஃபைனான்ஸில் எத்தனை காரியங்கள் நடந்தால் நல்லாயிருக்கும். உங்கள் மனம் ஏங்கிட்டே தானே இருக்குது, உங்கள் குடும்ப ஜெபத்தில் அது இருந்துக்கிட்டே தானே இருக்குது. அதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. நேபுகாத்நேச்சார் தேவனை அவனோட சகல விஷயத்துலேயும் தேவனை என்ன பண்ணானா, முன்னிலைப்படுத்தினான். அவ்வளோதான், அதுதான் கீ. ஆமென். சகல விதத்துலேயும் தேவனை முன்னிலைப்படுத்துகிற உங்கள் வாழ்க்கையிலையும் இது நடக்கும். நீங்கள் நினைக்கிற காரியத்தை தேவன் செய்வார். அந்த கை சும்மா இருக்காது. ஆமென். நீங்கள் மனசில் என்ன வச்சுருக்கீங்களோ அது அப்படியே என்ன பண்ணும், அப்படியே நடக்கும்.
எது எது முடியணும்னு நினைக்கிறீங்களோ அதை அப்படியே என்ன பண்ணும், முடியுமா. எது ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை அப்படியே ஆரம்பிக்க போடும். எது கட்டணும்னு நினைக்கலாம் அது கட்டிடும். அதுதான் அந்த கையோட ஸ்பெஷாலிட்டி. ஆமென். அடுத்து அந்த கதைகளுக்குள்ள அப்படியே போகுமானால் இதுக்கு பின்னாடி என்ன ஆச்சுன்றதையும் போட்டிருக்கு. அது நீங்கள் அப்புறம் போய் படிங்க. ஆமென். இப்போ அவங்க பிள்ளைகளுடைய விஷயங்களுக்கு வரும்போது அவன் சொல்கிறான், ஆனால் நீ என்ன பண்ணிட்ட, தேவன் என்ன பண்ணல, மகிமையும் படத்தில் நீ மற்ற தேவர்களை என்ன பண்ணுற, மகிமைப்படுத்தி இருக்க. அதுதாங்க ஒரு பெரிய குற்றச்சாட்டு. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எத்தனை மற்ற தெய்வங்கள் இருக்குதுன்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். மற்ற தெய்வங்களா, நான் என்ன தம்பி, நான் ஒன்றும் கோயிலுக்குள்ளெல்லாம் நான் போலையே அப்படின்னா, மற்ற தேவர்கள் அப்படின்னு பைபிள் எங்கெல்லாம் சொல்லியிருக்கோ அது வெறும் டியட்டிஸ் மட்டும் கிடையாது. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை நீங்கள் வேறு ஏதாவது ஒன்றுத்துக்கு வைத்திருப்பீங்களே, ஆனால் அது தேவனுடைய கை பிடிக்காது. ஆமென். அப்படின்னா என்ன, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஃபைனான்ஷியல் கிரைசிஸ், திடீர்னு ஒரு 10,000 ரூபாய் வேணும். டக்குன்னு உங்கள் கண்ணுக்கு ஒரு மாமா ஒருத்தர் வந்தார் பார்த்தீங்களா, இவர் கால் பண்ணி கேட்டால் தெரிஞ்சிடும்னு. அப்போ அங்கே தேவனுக்கு நீங்கள் வைக்க வேண்டிய இடத்துக்கு நீங்கள் அந்த மாமாவை என்ன பண்ணியிருக்கீங்க, வச்சுருக்கீங்க. ஆமென். வேலையில் ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம், ஓடி போய் ஹெச்ஆர் கிட்ட மேனேஜர் கிட்ட நம்மளை பற்றி நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்பிளைன் பண்ண, ஐயா நான் அதை பண்ணலன்னு நான் ஓடணும். முதல்ல தேவன்கிட்ட பேசிட்டிங்களா? இல்லைன்னா தேவனுக்கு பதிலாக அங்கே நம்ம யாரை வைக்கிறோம், அந்த ஹெச்ஆர், அந்த மேனேஜர். ஆமென். இப்போ நிறைய மற்ற தெய்வங்கள் அப்படியே கண்ணுக்கு வருதா, எங்கெங்கே எதுன்னு. அதுதான் தேவனுடைய கை விலகிவிடும். ஆமென். மற்ற தேவர்களை நாம் பின்தொடர்வோம், ஆனால் தேவனுடைய கை இயேசு நாமத்தினால் விலகாது, கவலைப்படாதீங்க. ஆமென். தேவனுடைய கை உங்கள் எல்லார் மேலேயும் இருக்குது, உங்கள் குடும்பத்து மேலே இருக்குது. அது இருக்கிறதுக்கு காரணம் இயேசுவின் பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கு. இயேசுவின் பரிசுத்த ரத்தம் தான் இன்னைக்கு வரைக்கும் உங்களையும் எங்களையும் எது நிற்க வைக்குது, இயேசுவின் ரத்தம். அவ்வளோதான். 4 பேர் நம்மளை மதிக்கிறாங்க, 4 பேருக்கு நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, உங்கள் பிஸ்னஸ் நல்லா போகுது, உங்கள் பணக்காரியங்கள் நல்லா போகுது, உங்கள் வீடு நல்லா போகுது, வீட்டுக்குள்ளே சமாதானம் வேணுமா, படிப்பு வேணுமா, எது தான் நம்மளை காப்பாற்றுது, இயேசுவின் பரிசுத்த ரத்தம். அவ்வளோதான். அப்போ அந்த கை விலகாமல் இருக்கணும்னா தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஹானரை என்ன பண்ணிடணும், கொடுத்துடணும். ஐயா நீங்கள் தான் அப்படின்னு என்ன பண்ணிடணும், கொடுத்துடணும். இன்றைக்கி உங்கள் மேலெல்லாம் அந்த கை இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஆமென். இருக்குது. ஆமென். கை இருக்குன்னு நம்புகிறவங்களா ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். உங்கள் எல்லார் மேலேயும் அந்த கை இருக்குது, உங்கள் குடும்பத்தின் மீது அந்த கை இருக்குது. ஆமென். தேவனோட கையின் நிழலில் நம்ம என்ன பண்ணுறோமா இருக்கிறோம். அவரோட கை கையில் நம்மளை என்ன பண்ணி வச்சுருக்காராம், வரைந்து வைத்திருக்கிறாராம். இப்படிலாம் நம்ம படிக்கிறோம். ஆனால் அந்த கை என்ன செய்யும் நம்மளுக்காகன்றதையும் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணிக்கணும், நம்பணும், கற்றுக்கணும். ராஜாக்கள் மனதை என்ன பண்ணுமா, அது மாற்றம். உங்களுக்கு வேண்டாத ஒருத்தர் இருக்கானா அவனை தேவன் என்ன பண்ணிடுவார், வேண்டாதவனாகவே மாற்றிடுவார். ஆமென். உங்ககிட்ட ரொம்ப பெருமையாக பேசக்கூட ஒருத்தர் இருக்கானா அவனை தேவன் என்ன பண்ணிடுவார், ரொம்ப சிறிய மனிதனை அடக்கிடுவார். உங்களுக்காக உங்கள் விருப்பத்தை போய் செய்யக்கூடிய ஒரு கை இது. ஆமென். உங்களுடைய பர்சனல் விருப்பத்தையும் உங்களுடைய குடும்பத்துடைய விருப்பத்தையும் தேவன் உங்களுக்காக இந்த உலகத்தில் செய்து வைப்பார். நேபுகாத்நேச்சாருக்கு காட்டப்பட்ட ஒரு கிருபை இருக்குமானால், ஆமென், உங்களுக்காகவும் எனக்காகவும், அதுவும் உங்களை பிள்ளையாய் பார்க்கிறார் இல்லையா, நம்மளுக்காக ஒரு கிருபை காட்டப்படாது, கண்டிப்பாக காட்டப்படும். ஆமென். இப்போ நம்ம ஒரு சிறு ஜெபம் செய்ய போகிறோம். ஆமென். ரொம்ப பெரிய ஜெபம்லாம் இல்லை. ஓகே, ஒரு சிறு ஜெபம் செய்ய போகிறோம். இது நான் இங்கே முன்னாடிலேருந்து ஒரு ஜெபம் பண்ணி நீங்கள் அதில் கலந்துக்கிட்டதாக இருக்க வேண்டாம். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் ஹம்பிள் பண்ண வேண்டியது இருக்குன்னு யோசிங்க. யார் யாரெல்லாம் கொஞ்சம் அடக்க வேண்டியது இருக்குன்னு கொஞ்சம் யோசிங்க. எந்தெந்த கதவுகளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, எதெல்லாம் திறக்கணும்னு யோசித்து வச்சுருக்கீங்க, யாரை நவுத்தணும்னு யோசித்துருக்கீங்க, மலைகளா பர்வதங்களா, அதை விட பெரிய தேவன் தானே, அவர் நோத்திடுவார்.
என்னெல்லாம் ஆகணும்னு யோசிச்சிருக்கீங்க? யோசிங்க. இன்னைக்கு நம்ம தேவன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் கேட்க போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வலக்கரம் என் மீது இருக்கிறது உண்மையானால் நீர் இது எல்லாத்தையும் மாற்றி போடும். ஆமென். எல்லாரும் இந்த ஜெபத்தில் கலந்துப்பீங்கள்ல? எல்லாரும் அப்படியே எழுந்து நில்லுங்க. Praise you Lord Jesus. எல்லாரும் அப்படியே கண்களை மூடுங்க. உங்க மைண்ட் வேற எங்கேயும் சிந்தக்கூடாது. எனக்காக தேவன் செய்வாருன்னு சொன்னது எல்லாத்தையும் யோசிங்க. என் குடும்பத்துக்காக திறக்க வேண்டிய கதவு என்னெல்லாம் இருக்கு எல்லாத்தையும் யோசிங்க. எந்த ராஜாவுக்கெல்லாம் குகைக்கு அனுப்ப வேண்டும்னு யோசிங்க. வீடு கட்டணும், குழந்தை, காசு, பணம், படிப்பு, எல்லாத்தையும் யோசிங்க. உங்கள் ரைட் ஷோல்டரில் தேவனுடைய கை இருக்குது, அதை உணருங்க. அந்த கை உங்களுக்காக இந்த பிரபஞ்சத்தில் எல்லாத்தையும் நவுத்தும். கேளுங்க, தேவனே, உங்கள் கை என் மீது இருப்பது உண்மையானால் எனக்கு திறக்கப்பட வேண்டிய கதவுகள் அனைத்தும் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. உங்கள் கை என் மேலே இருக்கிறது உண்மையானால் கட்டப்பட வேண்டியதெல்லாம் கட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. உங்கள் கை என் மேலே இருக்கிறது உண்மையானால் சகல அறிவும் ஞானமும் கிருபையும் எனக்காக தரப்படட்டும் ஆண்டவரே. நான் தேவனுடைய பிள்ளை, இது தேவனுடைய உலகம். இங்கே யார் வந்து எனக்கு இது கிடைக்காதுன்னு சொல்கிறதுக்கு? இந்த உலகத்தில் இருக்கிறது அனைத்தும் உனக்கு தான். இங்கே எவனும் வந்துட்டு இது உனக்கு இல்லை, இது உனக்கு கிடைக்காது எதுவும் சொல்ல முடியாது. முன்னால் போவது தேவனுடைய கை. அது அதற்கு எதிரான ஒரு நாமமா, அதற்கு எதிரான ஒரு கூட்டமா எதுவும் கிடையாது. இயேசுவின் பரிசுத்த இரத்தத்தினால கழுவப்பட்ட கூட்டம் இது. உங்களுக்கு கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு வாய் இல்லை இங்கே இந்த உலகத்தில். உங்களுக்கு கிடைக்காத பொருள் இல்லை இந்த உலகத்தில். இயேசுவின் நாமத்தினால உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கு எதிராகவும் வரக்கூடிய அனைத்து அந்நிய சக்திகளை இயேசுவின் நாமத்தினால் நான் இன்று கட்டுகிறேன். எந்த பிசாசும் எந்த கொம்பும் எதுவும் உங்களுக்கு எதிராக வராது. இயேசுவின் பரிசுத்த நாமத்தினால் நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். பாதாளத்தின் வாசல் அது உங்களை ஒருபோதும் உங்களை மிஞ்சாது. The name of Jesus. இன்னைக்கு நீங்கள் கண்ணீரோட கேட்கிறது தேவன் காண்கிறார், அதை மறந்துடாதீங்க. உங்கள் இருதயம் எவ்வளோ உண்மையாக தேவன்கிட்ட இதை கேட்குது என்பதை தேவன் உணர்கிறார், அதை மறந்துடாதீங்க. அந்த கை உங்களுக்காக யாவும் செய்யும். ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம். அப்படியே எல்லாரும் அமருங்க. Praise you Lord Jesus. இதை தேவன் கேட்டிருக்காரு. இன்னைக்கு நீங்கள் பேசினது அதை மறந்துடக்கூடாது. ஆமென். ஐசையா 5-7 வரைக்கும் பார்க்குறோம். மனிதன் உங்களோட மனசு குளுமையாகணும் என்ன பண்ணுவானா? பேசுவான், அவ்வளோதான். நல்லா இருக்கா, நல்லா இருக்கு, அவ்வளோதான். ஆனால் அதுக்கப்புறம் வர்ற வசனத்தில் பார்த்தோம், தேவன் ஒரு வார்த்தையை சொன்னார்னா அது நடைபெறும். இன்றைக்கி நீங்கள் என்னெல்லாம் கேட்டிருக்கீங்களோ நடைபெறும். நம்பணும். ஆமென். நம்புறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். பிரைஸ் காட். இந்த கதையை அப்படியே கண்டினியூ பண்ணணும். என்ன திருப்பி பேச ஆரம்பிக்கணும்னு யோசிக்காது. அது இறுதி ஜெபம் இல்லை, அது அஃபர்மேஷன், அவ்வளோதான். ஓகே, இந்த கதையை அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா, ஒரு இடத்துல தானியேல் அந்த பெல்ஷாசாருக்கு ஒரு அறிகுறி கொடுக்குறார். என்ன அறிகுறினா, நீ இந்த மாதிரிலாம். அப்போ பெல்ஷாசார் தானியேலை கூப்பிட்டு முதல்ல சொல்லும் போதே சொல்லிவிடுவார், இது என்ன எழுதியிருக்குன்னு எனக்கு சொல்லிட்டீன்னா நான் உனக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் என்ன பண்ணுவேன், நகை கோல்டெல்லாம் போட்டு நல்ல பர்பிள் ட்ரெஸ்ஸில் உன்னை என்ன பண்ணிடுவேன், அலங்கரித்து வைப்பேன். அப்போ தானியேல் பேச ஆரம்பிக்கும் போதே ஒரு விஷயம் சொல்லுவார். என்னன்னா, இது எதுவும் எனக்கு ஒன்றும் எனக்கு வேணாம், நீ என்ன பண்ணிக்கோ வச்சுக்கோ, ஆனால் நான் இது என்னன்னு உங்ககிட்ட என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். அதே சாப்டர் கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா, இவர் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா பெல்ஷாசார் சொல்கிறாரு, இவனுக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா நகையும் போட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் மாட்டி அமுச்சு விடுங்க. இவன் எதை வேணான்னானோ அது தேவன் என்ன பண்ணிட்டார், கொண்டு வந்து மனிதனுடைய மனதை மாற்றக்கூடிய ஒரு தேவன். ஆமென். நான் ரொம்ப நேரம் யோசனை, ஏன் தானியேல் அதை வேணான்னு சொல்லணும்?
ஏன்னா செவுத்துல என்ன எழுதிருந்துச்சுன்னு தானியேலுக்கு தெரியும். இவன் தேவனுக்கு பிடிக்காதவன் தானியேலுக்கு தெரியும். உன்கிட்ட இருந்து எனக்கு ஒரு உதவியும் எனக்கு தேவன் கொடுப்பார், அதே மாதிரி தேவன் கொடுத்தார். ஆமென். அப்போ ஐசையால இப்போ நம்ம படித்த 41:5-7 வரைக்கும் வர மாதிரி மனிதனுடைய வார்த்தையை நீங்கள் நம்பணும்னு அவசியம் இல்லை. தேவனுக்கு உகுந்தாதவனுடைய கற்பனை உலகத்தோடைய மோட்டிவேஷன்லாம் நீங்கள் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் தேவன் கொடுப்பாரே, ஆனால் அதை அவன்கிட்ட இருந்தே கூட எடுத்து உங்களுக்கு என்ன பண்ணுவார், கொடுப்பாரு. அந்த கையை பற்றி எனக்கு ரொம்ப பிடித்த இன்னொரு விஷயம் அதுதான். எவன்கிட்ட இருக்கோ அவன்கிட்ட இருந்து எடுத்து உங்ககிட்ட என்ன பண்ணிவிடாது, கொடுத்துரும். நம்ம அப்பப்போ பார்ப்போம், பார்வோன் கிட்ட இருந்து எகிப்தியர் ஓடும் போது அங்கே இருந்தவங்களாம் என்ன பண்ணாங்களாம், நகையும் பொண்ணும் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்களாம், வள்ளி கொடுத்து என்ன பண்ணாங்களாம், அமிச்சாங்க. இருக்கிறவங்கிட்ட இருந்து எடுத்து உங்ககிட்ட என்ன பண்ணிவிடுமா, அந்த கையை கொடுத்துரும். அதனால் அந்த கையை ரொம்ப பத்திரமா என்ன பண்ணிக்கோங்க. ஆமாம், அப்பப்போ இப்படி வச்சு என்ன பண்ணிக்கணும், தொட்டு பார்த்துங்க, இருக்கு, ஓகே. ஓவர் குவாலிஃபைடாக ஒருத்தர் இருப்பான் அவங்களோட அதே வேலை செய்கிற இடத்துல, அவனுக்கு கிடைக்காத ப்ரொமோஷன் நம்மளுக்கு கிடைக்கும். பயங்கரமாக இத்தனை மணி நேரம் நான் படிப்பேன் அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கும், அவங்களுக்கு கிடைக்காத டிகிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஆமென். நாங்கள் சைக்கலாஜிக்கலி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபேமிலி, அப்படி ஒருத்தவங்க இருப்பாங்க. ஆனால் சமாதானம் நம்ம வீட்டில் தங்கும். நான் இப்படிலாம் பேச மாட்டேங்க, நான் அப்படிலாம் பேச மாட்டேங்கன்னுவாங்க. அவங்களுக்கு வாய்க்காதது எல்லாம் உங்களுக்கு வாய்க்கும். இதுக்கு நான் பாத்திரவான் இல்லையே, நீங்கள் பாத்திரவான் இல்லை, ஆனால் அவங்க மேலே ஒரு கை இருக்குல்ல, அது போதும். அல்லேலூயா. பின்னாடிலேருந்து ஒருத்தவங்க அல்லேலூயா சொல்கிறாங்க. அந்த கை போதும். ஆமென். அந்த கையை இன்னும் கொஞ்சம் அப்படி இழுத்து அப்படி விட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு நடுவில் ஒரு என்ன இருக்கும், ஒரு ஹோல்ஸ் இருக்கும். நம்மளுக்காக ஆணி அடிக்கப்பட்ட ஒரு கை அது. பேதுரு தண்ணி மேல் நடக்கும்போது என்ன ஆயிட்டான் உள்ள, அப்போ ஒரு கை வந்து என்ன பண்ணுச்சு, அவனை பிடிச்சி தூக்குச்சு. அந்த கை அது. ஆமென். எல்லாரும் அந்த பொண்ணு மேலே, விபச்சாரம் பண்ணி மாட்டின பொண்ணு மேலே கல் எடுக்க என்ன பண்ணிட்டான், எல்லாம் எடுத்துட்டான், அடிக்க ரெடியாக இருக்கான். அப்போது எல்லார் கையிலேருந்து அந்த கல்லை கீழே போட வச்ச கை அது. இன்னைக்கு எவன் வேணா உங்களை என்ன வேணா பண்ணலான்னு நினைக்கலாம். முழுகணும்னு போனால் பிடிச்சி தூக்கிடும், அடிக்கணும்னு கல் எடுத்தால் பிடிச்சி தட்டி விட்டுரும். உன்னை எதனா பண்ணணும் வந்தால் நீ என்ன பண்ணு, என் கையில் ஆணி அடின்னு வந்து நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு கை அது. இந்த உலகத்தில் இருக்க எல்லா தீங்கில் இருந்தோம் உங்களை அப்படியே அணைத்து பாதுகாத்து அப்படியே பொத்தி அப்படியே மெதுவாக, ஒன்றும் ஆவேசப்பட வேண்டாம், இல்லை ஒன்றும் ஆச்சா பூச்சா ஒன்றும் இல்லை, எதுவும் ஆகாது. ஆமென். அந்த கை உங்கள் மேலே இருக்குமே, ஆனால் மற்ற தேவர்களுக்கு நம்ம இடம் கொடுக்காமல் நம்ம தேவனுக்கு நம்ம இடம் கொடுப்போமே, ஆனால் நேபுகாத்நேச்சார் இருந்த மாதிரி. ஆமென். நீங்கள் நினைக்கிறது எல்லாத்தையும் அந்த கை போய் செய்யும். உங்களுக்கு வேண்டியவன் தேவனுக்கு வேண்டியவன், உங்களுக்கு பிடிக்காதவன் தேவனுக்கு பிடிக்காதவன், உங்களுக்கு உபயோகம் செய்கிறவன், உங்களுக்கு ஒரு தேவ சித்தத்தை செய்கிறவன் தேவனுக்கு பிடிக்கமானவனாக இருப்பான். உங்களுக்கு எதிரில் ஒரு மதில் கட்டப்படுதுன்னா அது இடிக்க தான் படும், அது அந்த கை இடிக்கும். தேவ பிள்ளைக்கு இந்த உலகத்தில் இல்லாத உரிமை இங்கே எவனுக்கும் கிடையாது. ஆமென். அதனால் சக்தியோட இந்த தாட்டி என்ன பண்ணணும், உலகத்துக்குள்ளே போகணும். 10வது வசனம் படிங்க, 41:10. நீ பயப்படாதே. நீ பயப்படாதே. முதல் பாயிண்ட்டே நீ பயப்படாதே. அடுத்து நான் உன்னுடனே இருக்கிறேன். அந்த நான் யாருன்னு தெரியணும் அப்பப்போ. ஆமென். மனிதன் இல்லை, நான் உம்மோடனே இருக்கிறேன், தேவன். அடுத்து திகையாதே. நான் உன் தேவன். அது எவ்வளோ பெரிய பிளஸிங். திகையாதே. ஏன் திகையாதே? மனுஷன் இருக்கான்னு திகையக்கூடாதா? ஏன் திகையாதே? நான் உன்னுடைய தேவன். ஆமென். படிங்க. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். நீதியின் வலக்கரம் உங்களை இன்று தாங்கும். உங்கள் குடும்பத்தை இன்று தாங்கும், உங்கள் ஃபைனான்ஸை அது தாங்கும், உங்கள் பிள்ளைகளை அது தாங்கும், உங்கள் பெற்றோர்களை அது தாங்கும், உங்கள் கடன் பாரங்களை அது தாங்கும், இன்னும் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் அது தாங்கும்.
ஆமென். அப்படியே எல்லாம் கண்களை மூடுங்க. தேவாதி தேவனே, அப்பா பிதாவே, அன்பான தேவனே, இங்கே இருக்கக்கூடிய கூட்டம் உங்களுக்கு தெரியாத, உங்கள் இருதயத்துக்கு பழகாத ஒரு கூட்டம் அல்ல. எல்லாம் உங்களுடைய பிள்ளைகள், இயேசுவின் பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு கூட்டம். இந்த ஆட்டு மந்தைக்கு மெய்ப்பெண் இயேசு கிறிஸ்துவே. உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவில் வேற எந்த மனிதனும் இல்லை ஆண்டவரே. இங்கே இருக்க கூட்டம் பாஸ்டரை நம்பியோ, சர்ச்சை நம்பியோ, சபையை நம்பியோ இல்லை. இந்த பிரபஞ்சத்தை படைத்த தேவனை நம்பி இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். இவர்கள் மீது, இவர்கள் தலைகள் மீது, இவர்கள் ஷோல்டர் மீது இயேசுவின் பரிசுத்த ரத்தம், இயேசுவின் பரிசுத்த நாமத்தினால் அவரோட கை இருக்கு. தேவாதி தேவனே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட உங்கள் கை, எங்களுக்காக கிழிக்கப்பட்ட உங்களோட கை, எங்களுக்காக ரத்தம் சிந்தின உங்களுடைய கை. பிதாவே, இன்று எங்கள் இருதயத்தின் ரகசியத்தை நீர் மாற்றுவீர். எங்கள் கண்ணீருக்கு பதிலாக இன்று உங்கள் கரங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. உங்களோட கிருபை இந்த கூட்டத்தின் மீது இருக்க கடவுதப்பா. எங்களுக்காக ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கு, இயேசுவின் பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கு. அதற்கு நிகரான ஒரு விஷயம் இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்திலேயே இல்லை ஆண்டவரே. பிதாவே, எங்களுக்கு சகாயம் செய்கிறவன் அவன் உமக்கு சகாயம் செய்கிறான். எங்களுக்கு எதிராக நிற்கிறவன் அவன் உமக்கு எதிராக நிற்கிறான். இங்கே நாங்கள் பலுகி பெருகி ஆசீர்வாதமாய் வாழ உங்களுடைய கை எங்களுக்கு முன்னே செல்லட்டும் ஆண்டவரே. இயேசுவின் பரிசுத்த நாமத்தினாலே நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அக்கறை சகல உபகாரங்களையும் மறவார். ஆமென், ஆமென், ஆமென்.